பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? தேவனாகிய கர்த்தர் கடந்து போன 7 மாதங்களும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து 8வது மாதத்திலும் 1ஆம் தேதியிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் மார்க் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிள்ளையின் தகப்பன் இப்படியாக சொல்லுகிறார், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் அநேக விதங்களிலே கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் இந்த தகப்பன் அவனுடைய அவிசுவாசம் நீங்கும்படியாய் கண்ணீரோடு கூட சத்தமிட்டு சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்களும் பலவிதமான காரியங்களிலே, பாடுகளிலே, உபத்திரவங்களிலே, வேதனைகளிலே இருந்து உங்களுக்குள்ளாய் அவிசுவாசங்கள் கடந்து வருகிறதா? இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தோடு கூட நீங்கள் இருங்கள். நீங்கள் உங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவன் உங்களுக்குரிய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்வார். God bless you.